ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒன்று நாளாகமம் 16-11. First Chronicles 16:11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் அங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா, praise the Lord. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அவசியம் தேவையானது எது என்று சொல்லும்போது சொல்லுகிறதை பாருங்கள். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தருடைய என்ன நாடுங்க? வல்லமையை நாடுங்க, கர்த்தரை நாடுங்க, அவருடைய வல்லமையை நாடுங்க. இரண்டாவது பகுதியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவர் சமூகத்தை நித்தம் கர்த்தரை நாடுவோம், அவருடைய வல்லமையை நாடுவோம். ஆனால் நீங்க சொல்கிற அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். presence of God. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நாடுங்கள், அவருடைய பிரசன்னத்தை நாடுங்கள், அவருடைய முகத்தையே தேடுங்கள். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தை நித்தம் எப்ப தேடணுமா? evermore, continually, தொடர்ந்தேச்சையாக அவருடைய பிரசன்ஸை, அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் அநேக வேளைகள் நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு தேவையானது. இன்னைக்கு நம்ம என்ன பிரசன்ஸ், people like to be in presence. இன்னைக்கு வெட்டிங் கார்டில் போடுவாங்க, இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெரிய தலைவர்களை யாராவது கூப்பிட்டு அவர்கள் முன்னணியில் இந்த திருமணம் நடக்கிறது, இவர்கள் முன்னணியில் நடக்கிறது. எவர்கள் முன்னணியில் நடக்குதோ இல்லையோ, தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும், தேவ சமூகம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நண்பர்களுடைய பிரசன்னத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போய்க்கிறது தான் ஜாலியா இருக்கு. அந்த பிரசன்னம் அல்ல, அந்த பிரசன்னம் அழிவுக்குள்ளே நடத்தும். அல்லது உறவினர்களுக்கு மத்தியிலே போகிறது, அல்லது வேற பிரசன்னம் யார் கூடயாவது உட்கார்ந்து கதை பேசுறது. இந்த பிரசன்ஸ், இந்த ஈவில் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. தாவீது கூட சங்கீதக்காரன் கூட சொல்ற, துன்மார்க்குடைய ஆலோசனை நகவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும் எனக்கு இந்த ஈவில் பிரசன்ஸ் வேண்டாம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாக, தேவ சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாக. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தால் நித்தமும் நிரப்பப்படுகிறவர்களாக, தேவ சமூகத்தால் நித்தமும் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Always seek his presence evermore. ஹல்லேலூயா. Seek his presence. அவரை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க, தேடுங்க, நித்தமும் தேடி சமூகத்தோட அவர் பிரசன்ஸோட கூட நம்ம இருக்கணும். The presence of the true living God. Amen. Hallelujah. தேவ சமூகம் ரொம்ப 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 முக்கியம். தேவ பிரசன்னம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அநேக வேளைகளில் அநேக தீமைகள், அநேக பொல்லாப்புகள் வர காரணம் தேவ பிரசன்னத்தை hallelujah, glory to God, இழந்து போகிறபடினால்தான். Hallelujah. ஏன் தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறோம்? We don't have the presence of mind to retain the presence of God in us. Hallelujah. தேவ பிரசன்னத்தை நம்ம தங்க வைக்க வேண்டும் என்கிற நம்முடைய மனம் தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறது இல்லை. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எப்பவும் ஈவில் பிரசன்ஸ் நமக்கு விரோதமாக வந்து கொண்டே இருக்கிறதா, அதை மேற்கொள்ள நாம் எப்பொழுதும் தேவ பிரசன்னம். எப்படி என்றால் என்ன அர்த்தம்? அநேக வேளை ஜெபம் குறையும் போது, வேத வாசிப்பின் தியானங்கள் குறையும் போது, தேவனோடு கூடிய உள்ள ஐக்கியம் குறையும் போது, தேவனோடு உள்ள சம்பந்தம் குறையும் போது தேவ பிரசன்னம் குறையும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால நம்முடைய ஃபெலோஷிப், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய தொடர்பு தேவனோடு கூட இருந்தால்தான் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட சம்பந்தப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடமைக்காக செபிக்கிறது, கடமைக்காக வேதம், கடமைக்காக சபை கூடுதல் வரும்போது ஹல்லேலூயா, glory to God, ஏதோ கொஞ்சம் தேவ சமூகத்தை நீங்கள் சுமந்து செல்லலாம். You have to carry the presence of God. ஹல்லேலூயா.
தேவ சமூகத்தை எங்கும் நீங்கள் அழைத்து செல்கிற, சுமந்து செல்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. The presence of God is very very essential. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால தேவன் தம்மை மோசேக்கு வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஹalleluya, glory to God. presence, அதாவது ஆங்கிலத்தில் கூட present tense, present அப்படின்றது என்னது? நிகழ்காலம். ஹalleluya, இருக்கிற காலம். அங்கே மோசேக்கு கர்த்தர் வெளிப்படும் போது யாத்ராகமத்தின் புத்தகத்துல எக்ஸோடஸ், ஹalleluya, glory to God, 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்ராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோட சொல்லி இருக்கிறேன் என்பவர். அது பேர் என்ன? இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல். எப்பொழுது இருக்கிறவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்றவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொல். தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏதோ மனுஷர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் எங்கே இருக்க விரும்புகிறார்? மனுஷர்களுக்கு மத்தியில் இருக்க விரும்புகிறார். பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றதே. ஹல்லேலூயா. நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார். அவருடைய சமூகத்தை நம்ம கடமைக்காக ஜெபிக்கிறதும் கடமைக்காக செய்கிறதும் தேவ பிரசனத்தை தக்க வைக்க முடியாது. ஆனால் கருத்தாக தேவ பிரசனத்தை நம்ம விட்டு எடுபட செய்கிற காரியங்களை விட்டு நாம் விலகியாக வேண்டும். ஆமென். நம்ம எப்படி இருந்தாலும் தேவ பிரசனம் நம்மோட வருமா? தேவ பிரசனத்தை உணர முடியலனா, தேவ பிரசனத்தை உனக்குள்ளே அனுபவிக்க முடியுமா, உன்னை தேவ சமூகத்துக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்திலிருந்து உன்னை விலக்கும்படிக்கு பாதாளத்தின் ஆவிகள் போராடும், விண்மண்டலத்தின் ஆவிகள் போராடும். ஹல்லேலூயா. பொல்லாத சாத்தானின் சேனைகள் வந்து மோத பார்க்கும். நீயோ எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடுகிற தேடுகிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற பட்சத்திலே அவைகளை ஜெயிக்கிற மகளாக இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. They will war against you 24/7 maybe, but still when you seek the presence of God, you will overcome the evil forces of darkness that war against you. Amen. Hallelujah. ஐயா, தேவ பிரசன்னத்தை நாடு, தேவ பிரசன்ஸ் ஆஃப் காட் நாடு, தேடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவ பக்தர்கள் எப்படியெல்லாம் தேவ சமூகத்தை நாடினார்கள், தேடினார்கள் என்று நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசேக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் மத்திய சுவிசேஷத்தில் நமக்கு தெரியும் அல்லவா? ஹல்லேலூயா. அவருக்கு என்ன பெயரிடுங்கள்? இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இம்மானுவேல் என்பதற்கு? தேவன் நம்மோடு இருக்கிறார். God with us. ஹல்லேலூயா. மத்தேயு 1:23. நமக்கு தெரியும் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். Matthew 18:20. ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். என்ன பாசிங்க ஆங்கிலத்துல? Where two or three are gathered together in my name, I am there in their midst. Hallelujah. ரெண்டும் அதாவது ஐக்கியம் ரொம்ப முக்கியம். எங்க 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ என் நாமத்தினாலே, 2-3 பேர் கூடினாங்க என்ன இருக்கு? கலகம் இருக்கா? துச்செய்திகள் இருக்கா? விரோதம் இருக்கா? பொல்லாத பேய் கூட்டமா இருக்கிறாயா? அல்லது தெய்வீக கூட்டமாக, தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டமாக, தேவனை ஆராதிக்கிற கூட்டமாக, அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கூடி தேவ பிரசன்னத்தை இறக்குவாயா? அல்லது இயேசு இல்லாம நீ கூடுகிற கூட்டத்திலே பிசாசு இறங்குவான், சாத்தான் இறங்கி ஆளுகை செய்து இன்னைக்கு அநேகரை சத்துரு நிர்ணயத்தையும் உள்ளத்தையும் நிரப்பி கர்த்தருடைய பிரசன்னத்தை இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆமென்.
தேவ சமூகத்தை be very careful about the gathering. யாரோட கூடுகிறாய், எந்த கூட்டத்தோட கூடுகிறாய் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதன் மூலமாகத்தான் தேவ பிரசனத்தினால் நிரப்பப்படுகிறாயா, சாத்தானுடைய பிரசனத்தினால் நிரப்பப்படுகிறாயா என்பதை நிதானித்துப்பார். உன் இருதயத்தை நிரப்புகிறது என்ன, உன் உள்ளத்தை நிரப்புகிறது என்ன, உன் உள்ளத்திலிருந்து புறப்படுவது என்ன, அதான் எப்பவும் எடுத்து காமிக்கிறேன். Tell your friend or tell your character என்று உலகத்தான் சொல்லுவான். நான் உங்களுக்கு சொல்றேன், tell your character. Hallelujah. I'll tell you who you are. Hallelujah. Your character tells you who you are in the Lord or not in the Lord. உன்னுடைய சுபாவமே கர்த்தருக்குள் இருக்கிறாயா கர்த்தருக்குள் இல்லையா என்று உன்னை காட்டிக் கொடுக்கும். ஆமென். உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளும் எண்ணங்களும் யோசனைகளுமே உன்னை காட்டிக் கொடுக்கும். ஏதோ வந்து போச்சுங்க நினைவு, வந்து போனாலும் போச்சு, வந்து போச்சு, வந்தாலே போச்சு. நினைவுகள் வந்து அப்படி உட்கார்ந்தாலே உன்னை தீட்டு படிச்சிச்சு. நினைவுகள் வந்து உட்கார்ந்தாலே அந்த துர்குணம் உனக்குள்ளே வந்துச்சு. வரும்போதே அதை கடித்து கொள்ள எதிர்க்க திராணி உள்ள மகனாய், எதிர்க்கிற மகளாய் மகனாய் இருப்பாய் என்றால் ஹalleluya, glory to God, நீ கர்த்தருக்குள்ளே உத்தமனும் உத்தமியுமாய் இருப்பாய். ஆமென். அதை வாங்கி வச்சுட்டு நீ மறந்து போயிடலாம், ஆனா அது வச்சதுதான். ஆகையினால்தான் அந்த என்ட்ரியிலேயே காவல் இருக்கணும். உள்ள வந்துருச்சா இயேசுவின் ரத்தத்தால் கழுவு. அது பொறாமையோ துர்குணமோ விரோதமோ வைராக்கியமோ பகைமையோ கசப்போ கோபமோ எதுவாக இருந்தாலும். ஆகையினால உங்கள் உள்ளத்திலே வந்து போகிறது, வந்து போச்சு. And I don't have anymore, but it has already caused damage. You know that. Losing the presence of God, inviting the evil presence in you. யூதாஸ் காரியத்தை அதனால் செய்தான். சாத்தானுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். சாத்தான் உள்ளத்தை நிரப்பான், சாத்தானாவே மாறி போயிட்டான். அதனால்தான் சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது என்ன? அனனியா சபீராளை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருதயத்தை சிந்தையில நிரப்புகிற காரியங்களை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், காவல் வைக்க வேண்டும். கர்த்தருடைய சிந்தையா தெய்வீகமா இருந்தா ஏற்றுக்கொள், இல்லாதவர்களை கடிந்து கொள், அவர்களை நிராகரித்து போடு. அதனால நான் சொல்றேன், துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆகையினால தெய்வ பிரசன்னத்தை இழக்க செய்கிற காரியங்களை விட்டு விலக வேண்டும். 2-3 பேர் என் நாமத்தால் எங்க கூடியிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அதனால கூடுதல் ரொம்ப அவசியம். ஃபெலோஷிப் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல கூட பாருங்க, அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஒப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியா ஐக்கியம், அந்யோன்யத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதனால்தான் அங்க அக்கினி மூண்டது. ஐக்கியம் ரொம்ப அவசியம். இந்த பிரிவினையாக தனியாக இருக்கும்போது சாத்தான் இருதயத்தின் உள்ளத்தினருக்கு அநேகரை டேமேஜ் பண்ணி வைத்திருக்கிறார், காயப்படுத்தி வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, glory to God. உன்னை ஆரோக்கியப்படுத்திக் கொண்டு எழுப்பு தீர்மானம் செய்து. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 28:20 வசனத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் முடிவதும் சதா காலங்களில் இருக்க நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. உன்னோடு கூட இருக்கிறேன், இருக்க விரும்புகிறேன். அவர் இருக்கத்தக்கதாக, உன்னோடு கூட வாசம் பண்ணத்தக்கதாக தன்மையுடைய மகனாய் மகளாய் நீர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படி இருந்தாலும் அவர் நம்மளோட இருப்பாரா? ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் 2 நாளாகமத்தின் புத்தகம் 15, 2 நாளாகமம் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, செகண்ட் கிரான், யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க அவரை தேடினால் கண்டடைவீங்க. அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். அவரை கண்டடையணும்னு தேடுறீங்களா? நல்லா மனசை தொட்டு சொல்லுங்க. இயேசுவை கண்டடையணும், இயேசுவை பெற்றுக்கொள்ளணும், இயேசுவை அடையணும் என்ற நோக்கத்தோடு அவரை தேடணும். ஹல்லேலூயா. என்னை தேடினால் அவர் சொல்றது என்னை கண்டடைவீங்கம்மா, கண்டடைவீங்க. Now we don't put any effort in finding the Lord.
தேவனை கண்டடையணுமே உள்ள அதுதான் தாகமா இருக்கணும். தாகமாய் இருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். தாகம் வேண்டும், தேவனை கண்டடைய வேண்டும் என்ற தாகம் வேண்டும், தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை வேண்டும். ஹல்லேலூயா. ரோபோ மாதிரி வராது. தேவ பிரசனத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? தேடு, வாஞ்சையோடு தேடி கண்டடை. உன் புத்தி தெரியும், கண்கள் தெரியும், ஆவி தெரியும். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு தெளிவுள்ள ஆவி இருக்கும். ஹல்லேலூயா. தேடுகிற ஆவிதான் ஓடுகிற தண்ணீரை போல அழுக்கு தங்காது. ஹல்லேலூயா. ஓ, தேடாம கடமைக்காக தேங்கி நிற்கிற தண்ணீர் அதுல எல்லா குப்பைகளும் வந்து அடையும். அதனால ஓடுகிற தண்ணீர். If you are with God, He will be with you. Amen. God with you. God will be with you if you are with Him. நீ அவரோடு கூட இணைப்பிரியாம இருக்கணும். சொல்லணும் அவருடைய கருத்தை. ஆகையினால தேவ பிரசன்னத்தை நாம் அலட்சியம் பண்ணாதபடிக்கு அந்த தேவ சமூகத்தாலும் பிரசனத்தாலும் நம்முடைய உள்ளத்தை, சிந்தையை, ஆவியை நிரப்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இதை அறிந்துதான் பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் தேவ சமூகத்தை, தேவ பக்தர்கள் நாடினவர்களா இருப்பாங்க. ஏன்னா ஆதியில நாம் பார்க்கிறோம், தேவன் ஆதாமியும் ஏவாளையும் உண்டாக்கின போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:8. சீக்கிரம் வாசிங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உள்ளாகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். ஜெனசிஸ் 3:8. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டங்களில் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகினார்கள். தேவ சமூகத்தில் அவங்க நினைச்சுக்கிறாங்க மறைத்துக்கணும். அப்படி என்றால் விலகினார்கள். They went away from the presence of God. ஏன்? அவர்கள் மனசாட்சி அவர்களை குற்றப்படுத்தினதுனாலே அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள் என்று பார்க்கிறோம். Hallelujah. At heart, in mind, அவருடைய சமூகத்துல சரீர பிரகாரமாக வந்து தேவ சமூகத்துல நம்ம தேடுற மாதிரி இருக்கலாம். உள்ளத்துல தேவ சமூகத்துல நிலைத்திருக்கிற தேவ நாம் சமூகத்தை நாடுகிற தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போய் பிசாசின் சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினாலே தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் விலக செய்தது எது? சாத்தானுடைய சத்தம், சர்ப்பத்தின் சத்தம், வஞ்சிக்கிற ஆவியினுடைய சத்தம். ஹல்லேலூயா. நீ எந்த சத்தத்தை கேட்கிறாய்? என்ன சத்தம் உன் உள்ளத்தில் தொலைக்கிறது? அது தேவ பிரசன்னத்தை விட்டு உன்னை விலக செய். எச்சரிக்கை. தேவ பிரசன்னத்தை விலக செய்கிற எந்த ஐக்கியமும் வேணாம், எந்த நட்பும் வேணாம், எந்த உறவும் வேணாம், எந்த சம்பந்தமும் வேண்டாம் என்று நீ சொல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Hallelujah. Whatever kills the presence of God from me, I want to get away from it. Amen. Hallelujah. தேவ சமூகத்தை உன்னிலிருந்து பட்சிக்கிறவன் பிசாசு. அவனுக்கு பொறாம, அவனுக்கு பாருங்க, மனுஷரை தேவன் தம்மோடு கூட இருக்கவும் தாம் அவர்களோடு இருக்கவும் உண்டாக்கினான். அவனுக்கு பொறாம, எரிச்சல் வந்து அந்த உறவை களங்கப்படுத்தினான், பிரிக்க பார்த்தான். தேவ சந்நிதியை விட்டு அவர்களை பிரித்து போட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய, அவனுடைய இச்சைக்கு, அவன் சொல்லுகிற சொல்லுக்கு, அவனுடைய சத்தத்துக்கு, அவனுடைய எண்ணங்களுக்கு, அவனுடைய நினைவுகளுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி போகாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. Genesis 4:16. அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டான். போதும். அவன் காயின்
ஆபேலை கொன்ற பிறகு கர்த்தருடைய கோபம் அவன் மேல் உண்டது. அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு வெளியே போனான் என்று பார்க்கிறோம். பகைமை அந்த ஆதியிலே ஆரம்பித்தது. பகைமை, விரோதங்கள், கொலைபாதகங்கள். நமக்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தெரியும், தன் சகோதரனை 2ஆம் அதிகாரம், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் 1ஆம் அதிகாரத்தில் என்று நாம் பார்க்கிறோம். He who hates his brother is a murderer. எப்பவுமே புதிய ஏற்பாடெல்லாம் லைட்டா எடுப்பாங்க. ஆனா எனக்கு கர்த்தருடைய வெளிச்சம் எல்லாம் புதிய ஏற்பாடு தான் பயங்கர டஃப். ஒரு இச்சையோட பார்த்தால் அது விபச்சாரம், ஒரு மனதில் பகைத்தால் அது கொலைபாதகம், இன்னும் வேற என்ன, பொருளாசையினும் விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. முரட்டாட்டம், ரெண்டகம் என்கிற சூனியம், பில்லி சூனியத்துக்கு சமானம். தேவ சமூகத்தை விட்டு நீங்க எல்லாருமே பகைமையும் விரோதத்தையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் உள்ளத்திலே வைத்திருந்தால் தேவனுடைய சன்னதியில் இருந்து அது உங்களை விலக செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ glory to God. எல்லாரோடைய ஐக்கியமா இருக்க முடியாது. ஆனா don't hold any grudge, bitter envy in your heart. Amen. Hallelujah. Get rid of those evil nature. Amen. உனக்கு யார் மேல மனத்தாங்கல் இருக்கோ ஆண்டவரே மனதார மன்னிக்கிறேன் என்று சொல்லு. ஏனென்றால் அந்த பொல்லாத தேவ பிரசனத்தை இழக்க செய்கிற அந்த காரியத்திலிருந்து விடுதலை அடைந்த தேவ பிரசனத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக. Amen. To get back the presence of God. Amen. Hallelujah. இல்லாவிட்டால் என்ன தலைகளா நின்னாலும் நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன். கர்த்தர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரோ அதை செய். அதான் போதும். நான் தான் சொல்றேன், நாம பீட்டிங் அரவுண்ட் த புஷ் செய்ய வேண்டியதை நேரடியாக கர்த்தர் சிம்பிள் காரியத்தை தான் சொல்வார். அதை செய்யாம என்னென்னமோ செய்து பார்த்து கர்த்தர் திருப்தி அடைய மாட்டார். ஹல்லேலூயா. ஆகையினால தேவ சமூகத்தை இழந்து போகாதபடிக்கு we have to be very careful. Oh hallelujah. Enmity, hatred, bitterness is equal to murder in the New Testament. He who hates his brother is a murderer. ஆகினால எச்சரிக்கையாக இருந்து அந்த காரியத்திலிருந்து விடுபட்டு தேவ பிரசன்னத்தை retain the presence of God in you. Amen. Hallelujah. அடுத்ததாக யோனாவை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம், யோனா 1:3. 1:3. Jonah 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போதும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போனான். ஹல்லேலூயா. அதே பிற்பகுதியில் தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவருடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினான். went away from the presence of God. went away from the presence of God. ஏன் யோனா கர்த்தர் சொல்றாரு, நீ போய் நினிவேக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் வரை அவனுடைய மனதுக்கு ஏற்றதாக அது இருக்கவில்லை. நமக்கு கர்த்தர் நம்முடைய மனதுக்கு ஏற்றதாக சொல்லணும். நம்முடைய மனதுக்கு ஏற்றதாக இருந்தால் நம்ம கீழ்ப்படியும். நம்முடைய மனதுக்கு ஏற்றதாக இல்லாவிட்டால் நாம் சரீரத்துல ஓடல, இருதயத்துல திருப்பி கொள்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு இருதயத்தை திருப்பி கொள்கிறோம். நினிவேக்கு வேற எங்க ஓடணும்? தர்ஷீசுக்கு ஓட கப்பல் ஏறினான். அதனால்தான் கொந்தளிப்பு. கடல் கொந்தளித்து பொங்க கப்பலாடி செல்கையில் கர்த்தர் இறக்கம் போகிறார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றது காரியங்கள் நடக்காவிட்டால் தன்னுடைய இருதயத்தின் இச்சையின்படியே. அதனால இஸ்ரவேல் மேல ஜனங்க மேல கர்த்தருக்கு கோபம். தங்களுக்கு இருதயத்தின் இச்சைகளின்படியே அவர்கள் நடக்க வருகிறார்கள். தங்கள் இருதயத்தின் இச்சைகளின்படியே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே இருதயத்தின் இச்சையின்படியே நடக்காம இச்சை அடக்கத்தோடு தேவ சித்தத்தின்படி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. People have to understand Christianity is not walking according to your desires, according to your whims and fancies. No. முன்னே நீங்கள் உங்கள் இச்சைகளின்படியே நடந்தீர்கள் முற்காலத்திலே. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன் ஒரு வாழ்க்கை,
கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே சகல இச்சை அடக்கத்தோடு கூட தேவ சித்தத்தை உணர்ந்து உணர்ந்து அறிந்து அறிந்து நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்பொழுதுதான் தேவ பிரசன்னம் நம்மளோட இருக்கும். தேவ பிரசனத்துக்கு கர்த்தருடைய பிரசனம் நம்ம விட்டு விலகி போல நாம தான் தேவ பிரசனத்தை விட்டு விலகி போகிறோம். ஹல்லேலூயா. Desires of your heart, give it to God. உன் இருதயத்தின் விருப்பங்களை வாஞ்சைகளை தேவனுக்கு தெரியப்படுத்து, தேவனிடத்துல சொல்லு. தேவனுக்கு ஏற்றதை இருதயத்துல சாத்தான் இருதயத்தை நிரப்புறாங்க. அவனுடைய இச்சைகள், உலக இச்சைகள், ஆசைகளை கொடுத்து நிரப்புறான். ஏன்னா உலக நிச்சயம் ஒழிந்து போகும், அதோடு சேர்ந்து நீயும் ஒழிஞ்சு போகணும்னு அவன் செய்தான். The desires of your heart, give it to God and ask God to fill you with desires for God. தேவன் பேருள்ள வாஞ்சையினால உன் இருதயத்தை நிரப்ப ஆண்டுகிட்ட கேளு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் இருதயத்துல ஹல்லேலூயா, glory to God, கர்த்தரை விட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவை குறித்து தெரியும். கர்த்தருடைய சமூகம் அவனை விட்டு விலகி போயிற்று. தேவன் அவரை விட்டு, தேவனுடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகி போனார் என்று பார்க்கிறோம். ஏன்? கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், சுயமாக மனுஷீகம் கார்னாலிட்டி, மனுஷீகமாக தீர்மானம் செய்கிறது, மனுஷீகமாக நாம் செயல்படுகிறது, மனுஷீக சிந்தை. வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். நீங்க நினைக்கிறீங்க பாவம் தான் டேஞ்சரஸ், இல்லை, அதை காட்டிலும் அதிக கொடுமை, ஆபத்து, பயங்கர மனுஷீகம், கார்னாலிட்டி. அதனால நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், நம்மளை பண்படுத்த. ஹல்லேலூயா. நம்முடைய மனுஷீகத்தை அழித்து தெய்வீகத்தை நமக்குள்ளே கொண்டு வர அவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை சரியா பயன்படுத்துறோம். glory to God. சவுல் கர்த்தருடைய ஆவி விலகி அசுத்த ஆவியானவர்களை அலக்களிக்க ஆரம்பித்தது என்று பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப சாக்கரியா தேவ பிள்ளைகள் பெற்ற அபிஷேகத்தை காத்துக்குள்ள அறிவு வேணும். காத்து பெற்ற அபிஷேகத்துல பெருக நமக்கு அறிவு வேணும். அபிஷேகத்தில் நிலைத்திருக்க அறிவு வேணும். மனுஷீகத்துல செய்தாலும் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல முடிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை அனந்த தாவீது பார்த்தான். அவன் பத்சேபாளுக்கு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவன் கதறுகிறான், தேவனே என்ன செய்யாதீரும். சங்கீதங்கள் புஸ்தகத்துல அவன் சொல்றான், 51ஆம் சங்கீதத்துல 11வது வசனத்துல, உன்னுடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளாமலும் உங்க பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். என்ன சவுலை பார்க்கலாம். ஐயோ, சவுளுடைய நிலைமையை பார்க்கலாம். சவுளுக்குள்ள பொல்லாத ஆவினால் அலக்கழிக்கப்பட்டு இவன் சொரமண்டல வாசித்தாதான் அந்த அசுத்த ஆவி போகும். அதை பார்த்து சொல்றான், ஐயோ, நானும் அந்த அசுத்த ஆவியை பிடிச்சி ஆடுறதுக்கா? அவன் செபிக்கிறான், ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளாமலும் உங்க பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று எவ்வளவு ஜாக்கிரதையோடு புத்திமானாக அவன் செபிக்கிறான். ஹல்லேலூயா. ஆபத்தை உணர்ந்து செபிக்கிறான். தேவ சமூகத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செபிக்கிறான். ஹல்லேலூயா. தேவ சமூகம் விலகி போனா என்னதான் வருது? evil presence. தேவ சமூகம் விலகி போனா, when the God's presence leave you, evil presence will fill you. தேவ சமூகம் உன்னை விட்டு நீங்கி போனால் சாத்தானுடைய சமூகம், சாத்தானுடைய பிரசன்னம் நிரப்ப பார்க்கிறது. ஆகினால்தான் don't get away from the presence of God in your mind. Don't get away from the presence of God from your spirit. ஆமென். உன் இருதயத்துல, உன் ஆவியில கூட தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வராது. உன் சிந்தையில, எண்ணங்கள்ல கூட தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வராது. ஆமென். அவருடைய சந்நிதியிலிருந்து விலகாது. அவருக்குள்ளே ஒரு விதமாய், ஒரு மனமாய், ஒரே சிந்தையா, ஒரே ஆவியா, எனக்கு தேவை கர்த்தர், பரலோக ராஜ்யம். அதுக்கு அடுத்த இது இல்லாத காரியங்களை, வீணான காரியங்களை மனதை நான் செலவிடக்கூடாது, மனதை அலையவிடக்கூடாது, சிந்தையை அலையவிடக்கூடாதுங்கிற கவனம் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அதான் வேதம் சொல்லுது, நீ எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று செய். சேஃபா இருப்ப. ஹல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தரை மையமாக வைத்து செய். ஜாக்கிரதையா இருப்பார்.
ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு வெளியே போகும்போதுதான் இப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாக ஜனங்கள் பாதிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் செய்திக்குள்ளே இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். தேவ சமூகம் எவ்வளவு அவசியம், தேவ பிரசன்னம் எவ்வளவு அவசியம், இதெல்லாம் அறிந்த பக்தர்கள் தான் ஆதாம் ஏவாளுடைய பயங்கரங்களை கண்டோ அல்லது காலினுடைய நிலைமையை கண்டோ ஆதி பரிசுத்தவான்களும் சரி இந்த நாட்களில் உள்ளவர்கள் சில காரியங்களை வேக வேகமாக தேவ சமூகத்தை தேடுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தினால் நீங்கள் நிறைத்து ஆட்கொள்ளப்பட வேண்டும். வாசிங்க, எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 15:1 வாசிங்க சீக்கிரமா. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நம்ம சொன்ன பார்த்தவரோ இருக்கிறவர்களாகவே இருக்கிறேன். நான் உனக்கு இருக்கிறேன்ப்பா. ஆபிரகாமை பார்த்து சொல்றான், நான் உனக்கு இருக்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருக்கிறேன் என்று சொல்றான். அவன் அதுக்கப்புறம் சொல்றான், ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீர், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே இதெல்லாம் சொல்லுகிறான். அது அடுத்த காரியம். இங்கே நான் உனக்கோட கூட மகா பெரிய கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு இருக்கிறேன்ப்பா. அவர் தாராளமா சொன்னா, இந்த ஆபிரகாமுக்கு அதோட வேல்யூவே புரியல, என்ன தருவீர், எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு. தேவன் தன்னையே கொடுக்கிறார், பிள்ளைய கொடுக்க மாட்டாரா? ஆமென். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் தெரியும். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட நமக்கு மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பார்த்து அங்கே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது 18ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஏன் கர்த்தர் சொல்ற நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், ஏன் சொன்னது? நான் என்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போகாதீங்க. டோன்ட் கோ அவே. ஆதி ஆபிரகாம் கேட்கறதெல்லாம் போயிடாதீங்க, உங்க பிரசன்னை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவன் எல்லாத்திலும் தேவனின் முன்பாக தேவனை முதன்மையாக தேவனை எப்பொழுது தன் உள்ளத்தை நிறைவாக வைத்திருக்கிற ஒரு தாசனாக காணப்பட்டான். அடியனை விட்டு கடந்து போயிடாதீங்கப்பா, அடியனை விட்டு விலகி போயிடாதீங்கப்பா. ஹல்லேலூயா. அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். அதே 18ஆம் அதிகாரம் வாசிங்க, அடுத்த வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:22 சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக எங்க நின்று கொண்டிருந்தான்? அந்த புருஷர் சோதோமை குமாரவை அழிக்க புறப்பட்டு போனார்கள். ஆனால் ஆபிரகாம் தொடர்ந்து தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? He was standing in the presence of God. He was standing between the gap. சோதோம் குமாரவை அழிக்க போகிறார். அங்கே லோத் இருக்கிறான், லோத்தின் குடும்பம் இருக்கிறது. ஆபிரகாமோ திறப்பின் வாயில்லை தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நினைப்பூட்டி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தாசனாக இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை எப்படி நாட முடியும்? எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம், எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற அனுபவம். குடும்பத்துக்காக செய்தியா? என்ன ஆசிரியர் என் குடும்பத்தை ஆசிரியர் ஜபெல்லாம் விட்டுருங்க. திறப்பில நின்று கர்த்தருக்கு முன்பாக நின்று அழிவில் நின்று உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்க உனக்கு அறிவு இருக்கிறதா? உணர்வு இருக்கிறதா? வெளிச்சம் இருக்கிறதா? ஹல்லேலூயா. பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறானே. பிள்ளைகளை சும்மா சபையில வந்து உடுத்தி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதா அவன் வேலை. ஹல்லேலூயா.
அவர்களை கண்ணீரோடு தேவ சமூகத்திலிருந்து செபித்து ஆவிலை பெற்றெடுக்கிறது அல்லவா உன்னுடைய வேலை. அவளுக்கு துணிமணியை கொடுத்து சாப்பாடை கொடுத்து படிப்பை கொடுத்து ஆச்சா? அவளோட ஆத்மா வாழ்கிறதான்னு பார்த்தியா? உன்னுடைய ஆத்மா வாழ்கிறதா என்று பார்த்தாயா? தேவ சமூகத்துல நின்று அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறாயா? ஆபிரகாம் சொல்றான், அவனுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், கிருபை என்னை விட்டு கடந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தேவ பிள்ளைகள் தயவு செய்து பி வெரி சீரியஸ். உன் சொந்த பலத்துல உன் குடும்பத்தையும் நடத்த முடியாது, உன்னையும் நடத்த முடியாது. ஒரு சின்ன 3 வயசு 2 வயசு கை பறந்த கை குழந்தைய கூட அடக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் தேவ கிருபை வேண்டும், தேவ பிரசன்னம் வேண்டும், தேவ சமூகம் வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் இப்படியாக தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தாசனாக இருந்தபடியால் தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருக்கிறேன். நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு I am a great reward. தேவன் நம்மோடு கூட இருந்தா என்ன நடக்கும்? அதுல சொல்லியிருக்கு, கேடகமும் பலன் ரிவார்ட் நமக்கு கிடைச்சிக்கிட்டே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீங்க வாசித்தீங்களா, ஈசாக்கு பற்றி வாசிக்கும் போது Genesis 26:3, ஆதியாகமம் 26:3. குயிக்கா வாசிங்க, வேகமா வாசிங்க பாப்போம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, ஈசாக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும். இங்க சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவன் நம்மோட கூட இருந்தா என்ன வரும்? ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நமக்கு தெரியும் 12ஆம் அதிகாரம், ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் கொடுத்தார். 100% ரிசல்ட். தேவன் நம்மோட கூட இருந்தவர். அவன் நீ கழிச்சுக்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதம், நீ செய்யறதெல்லாம் துலங்கும், நீ செய்யறதுலாம் அங்க பர்ஃபெக்ஷன் இருக்கும், நீ செய்யறதுலாம் தேவ மகிமை இருக்கும், நீ செய்யறதுலாம் தேவனுடைய பிரசன்னம். ஏனென்றால் தேவ பிரசன்னம் கூட இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிரசன்னத்தினால் நிரம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஏன் ஈசாக்கு கர்த்தர் சொல்ல நான் உன்னோட கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா, யோசிச்சு பார்த்தேன். ஈசாக்கு ஆண்டவருடைய சமூகத்தை தேடினானா? வாசிங்க 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் Genesis 25:21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு டாக்டரை தேடினான் அல்ல, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அப்படின்னா கர்த்தரை தேடுகிற ஒரு தாசனாக இருந்தான். எதற்கெடுத்தாலும் கர்த்தரை முன்பாக வைக்கிற ஒரு தாசனாக இருந்தான். எதை செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி சென்று ஹல்லேலூயா அவருடைய சமூகத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்கிற ஒரு தாசனாக இருந்தான். நீ தேவ சமூகத்தை தேடுவாய் என்று சொன்னால் தேவன் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுமாக அவர் இருப்பான். தேவன் அதனால்தான் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டார். என்ன ஜெபம் பண்ணிட்டார்? ஜெபம் என்றால் என்ன? தேவ சமூகத்தை தேடுகிறது, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது, தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறது, தேவனுடைய சந்திப்பை பெறுகிறது, தேவனுடைய தொடுதலை பெறுகிறது, தேவனை தேடி கண்டடைகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? பல பொறுப்புகளுக்கு சூழ்ந்திருக்கிற பாரம், நெருங்கி நிற்கிற பாவம் எல்லாத்தையும் தள்ளிட்டு தேவ சமூகம் எனக்கு வேண்டும் என்று ஓடு, நாடு, தேடு, கண்டடை, பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆகினால ஈசாக்கு தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிற தேவ சமூகத்தை தேடுகிற மகனாய் இருந்தான். யாக்கோபை குறித்து நாம் வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். Genesis 28:15.
நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னோட கூட இருந்து உன்னை காத்து. அதுதான் முக்கியம். தேவன் நம்மோட கூட இருந்தா, தேவ பிரசன்ன நம்மோட கூட இருந்தா நம்மை காக்கிற தேவனா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாக்கோபு தேவனை தேடினானா? எப்படி தேடினான்? அப்படின்னா நம்ம கேட்கணும், யாக்கோபு தேவனை தேடினானா? அவன் எப்படி தேவனை தேடினான் என்று நாம் பார்க்கும்போது, ஹalleluya, glory to Jesus. Oh, hallelujah, glory to God. ஆதியாகமத்தின் புஸ்தகம் Genesis 31:3 வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ திரும்பி போ, உன் தேசத்துக்கு போ, உன் ஜனத்துக்கு போ, திரும்பி போ, நான் உன்னோட இருப்பேன். ஓ, லாபான் இடத்துல இருந்து வந்த சம்பாத்தியம் ஆடு மாடு பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து திரும்பி போ, ஹல்லேலூயா, நான் உன்னோட இருப்பேன். அதற்கு யாக்கோபு என்ன செய்யறான் வாசிங்க. குழந்தை நாட்கள் சென்ற பிறகு யாக்கோபு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:35 அவன் சொல்லுகிறதை கேளுங்கள். 3வது வசனம். நான் 2-3 வசனங்கள் வாசி. 3வது முதல்ல வாசி. ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் ஆபத்து நேரிட்ட போது என்ன செய்தான்? விண்ணப்பம் படுகிறான், தேவனை நாடுகிறான். மனுஷனுடைய உதவியை அவன் நாடவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய உதவியை நாடுகிறான். என் ஆபத்துக்கு நேரிட்ட போராளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளிச்சிட்டேன். அதாவது நல்ல தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறது. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை பாதத்துல விழுந்துகள். ஆமென். இங்கேயும் அங்கேயும் ஓடாது. தேவ சமூகத்தை விட்டுட்டு மனுஷ சமூகத்தை தேடி ஓடுனா வெட்கப்பட்டு போவாய். அது நிரந்தரம் இல்லாத பலனை தான் உனக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல விழுந்து கொடுத்தால் அவர் உனக்காக நிறைவான பலனை கொடுக்கிறவராக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை தேடணும், அதுக்காக சும்மாவும் இருக்க கூடாது. யாக்கோபு அவனுக்கு ஆபத்து உண்டான நாள்ல கர்த்தரை நோக்கி என் விண்ணப்பத்துக்கு உத்தரவருளி செய்து, நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு சொன்னான், எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்க, என்னோடு கூட இருந்த தேவனுக்கு பலிபீடம் உண்டாக்கும். ஆமென். என்ன செய்தான்? இல்ல, என்ன செய்தான்? எப்படி எழுந்து வர சொன்னான்? 2வது வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. யாக்கோபு சொல்றான், cleanse yourself, sanctify yourself, remove all the foreign gods from you. உனக்குள்ளே தேவனுடையது இல்லாத எந்த காரியமும் உனக்குள்ள இருக்காதபடிக்கு உன்னை ஆராய்ந்து பார்த்து, உன்னை சோதித்து பார்த்து, தேவனுடையது அல்லாத எல்லா காரியங்களையும் உன்னை விட்டு, உன் உள்ளத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்து, சுத்திகரித்துக்கொள், பரிசுத்தமான. அல்லேலூயா. தேவன் யாக்கோபை பார்த்து, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்ல காரணம் என்ன? உன்னை பாதுகாக்கிறேன்னு சொன்ன காரணம் என்ன? ஓ, அவனும் சொல்றான், என்னுடைய எல்லா ஆபத்துகளுக்கும் என்னை நீங்களாக்கி எனக்கு அருளி செய்த தேவன் என்று சொல்றானே, காரணம் என்ன? அவன் எப்பொழுதும் தன்னை ஆராய்ந்து பார்த்து அந்நிய தெய்வங்கள் ஒன்றும் இராதபடிக்கு, விக்கிரகத்தின் ஆவிகள் ஒன்றும் இராதபடிக்கு, அந்நிய ஆவிகள் ஒன்றும் இராதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த தன்மைகளும் இராதபடிக்கு தன்னை விட்டு விலக்கி காத்து கொண்டவனாயிருந்தான். அல்லேலூயா. நமக்கு தெரியும் யாக்கோபு என்றால் எத்தன். ஆனால் தேவத்துவன் வெளிப்பட்ட போது போராடி என்னை ஆசீர்வதித்தாருடைய இந்த எத்தன்ற பேரே எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த பட்டமே, இந்த தன்மை என்னை விட்டு போக மாட்டேன். இந்த சின்ன சுபாவம் போக மாட்டேன். இந்த போகாத குணம் போக மாட்டேன். இந்த உபவாசம் பண்ணு, போராடு, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கடந்து ஜெபி. உனக்குள்ள இருக்க திருக்குணம், பொல்லாப்பு, பிறவி குணம், ஜென்ம சுபாவம் அழியும்படிக்கு கர்த்தருக்கு உன்னை சரண்டர் பண்ணு. கர்த்தர் உன் தொலை சந்தை தொட்டாலும் பரவாயில்ல, நான் எத்தனிலிருந்து யாக்கோபிலிருந்து ஈஸ்ரவேலாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. எத்த தன்மைகள் போக வேண்டும், என்னிருக்க போகாத தன்மைகள் போக வேண்டும், நான் தெய்வீகமாக மாற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு அவன் போராடினான், இஸ்ரவேலாக மாறினான்.
ஹல்லேலூயா. இப்படி போரான் தான் மட்டும் இல்ல, தன் வீட்டார் அனைவருக்கும் சொல்றான், உங்ககிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கு, தேவனுடைய அல்லாத காரியங்களை நீக்கி சுத்தம் பண்ணு, வஸ்திரங்களை மாற்று. ஏனென்றால் அப்போதான் தேவ பிரசன்னம் நம்மளோடு இருக்கும். ஹல்லேலூயா. ஆகினாலே நன்றாக கவனிங்க. உங்களை இங்க அதிகமா அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்திகரிப்பு மீட்டிங் இல்ல, மாசத்துக்கு ஒரு தடவை சுத்திகரிப்பு மீட்டிங் இல்ல, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு முன்பாக உன்னை நிதானித்து உன்னை சுத்திகரித்து தேவனுக்குள்ளே பூரணத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும். Move on towards perfection. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நீங்கள் வாசிங்கள் யோசேப்பை குறித்து. ஆதியாகமம் 39:2-21. சீக்கிரமா வாசிங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் நம்மோட இருந்தாலும் காரிய சக்தி உள்ளவனானான். தோல்வி எண்ணங்கள், தோல்வி மனப்பான்மைகள் சாத்தானுக்கு கொடு. அவன் தான் தோற்கடிக்கப்பட்டவன், தோத்து போன சாத்தானுக்கும் அவன் மக்களுக்கும் தோல்வியை கட்டளை கொடு. நீ சிலுவையிலிருந்து ஜெயத்தை எடுத்து உனது உரிமையாக்கிக் கொள்ளு. ஒரு நாளும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாம அவனுக்கு திருகும். பிசாசு கொடுக்கிற மயக்கத்துல இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்புடைய காரியம், he was a successful man. கர்த்தர் உன்னோட கூட இருந்தா, if God is with you, you shall be a prosperous man, you shall be a successful person. Hallelujah. அதனால தேவன் நம்மளோட கூட இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு தேவனும் வேணும், மனுஷரும் வேணும், அவங்க வேணும், இவங்க வேணும், எல்லாம் வேணும். மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். ஹல்லேலூயா. மாத்தாளோ பற்பல வேலைகள் செய்வதிலே அலுவலாயிருந்து மிகவும் வருத்தம் அடைந்து வெக்ஸேஷன். ஏன் வாழ்க்கையில வெக்ஸேஷன்? ஏன் வாழ்க்கையில ஒரு வெறுமை, ஒரு வறட்சி, வாழ்க்கையில ஒரு சோர்வு அல்லது ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு? தேவன் இல்லை என்றால் that shows your emptiness. ஜெபிக்கிறேனே, அந்த நேரத்துக்கு ஜெபிக்கிற பாசிங் கிளவுட் மாதிரி அப்படி தேவ பிரசனம் வந்துட்டு போயிருக்கு. நிலைத்து இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் மனம் அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். வாவி அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள் இருந்து நீ செயல்பட வேண்டும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான். ஹல்லேலூயா. தேவ பிரசனத்துல நிலைத்திருக்கிறாயா? தேவ சமூகத்துல நிலைத்திருக்கிறாயா? கேளுங்க முடியாது. அதனால வெற்றி வாழ்க்கையை தேவன் கொடுக்கிற யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன். எதை செய்தாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், வெற்றி இருக்கும். தேவ சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது, அதுதான் நீ நிரூபிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அது 21வது வசனம் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. ஆதியாகமத்துல ஆபிரகாம் கேட்கிறான், கிருபையா இருங்கப்பா. இங்க யோசேப்பின் மேல் கிருபை வைத்து. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு. ஆமா, நீ சிபாரிசுக்கு போகாத. டோன்ட் கோ ஃபார் எனி ரெக்கமெண்டேஷன், எனி அவர் பெரிய ஆளு தெரியும், எனக்கு அந்த பெரிய ஆள தெரியும், இந்த பெரிய ஆள தெரியும். வாலண்டியர் பண்ணுவோம். நான் இருக்கிற இடத்துக்கு வரும். அதுதான் சங்கீதக்காரன் நன்மையின் கிருபை என்ன தொடரணும், நான் அதை தொடர தேவையில்லை. அதுதான் தேவ, ஏன்னா தேவ பிரசன்னம் என்னோட இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக வாசிங்க எக்ஸோடஸ், மோசே குறித்து நாம் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன். எதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன்? மோசேக்கு சொல்றார், நான் உன்னோட இருப்பேன். எதற்கு அவர்? 11வது வசனம். எக்ஸோடஸ் 2:3. எக்ஸோடஸ் 3:11 and 12. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு
இடத்திற்கு எங்க போனா பார்வோன் இடத்திற்கு போக இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நான் உன்னை புதிதும் கூர்மை உள்ள எந்திரமாக்குவேன். நீதான் மலைகளை நொறுக்கு பதற்கு மலை போல விட்ட வருதா புல்டோசரை போல மிதிச்சு நொறுக்கு. அதுதான் உனக்கும் எனக்கும் கத்து கொடுத்துருக்கிறோம் பவர். யாரு? பூச்சிக்கு. யூ சேக்கப் worm. நான் எம்மாத்திரம் சொல்றானெல்லாம் பூச்சி இழுத்து போட்டுறாரு. கிதியோன் சொல்றான் நானும் என் வீட்டார எம்மாத்திரம். சவுலும் சொல்றான் நான் எம்மாத்திரம். சரிவா, உன்னதான் யாரு எம்மாத்திரம் ஒன்றும் கூடாதது, யூஸ்லெஸ், ஹோப்லெஸ் எல்லாம் வா. ஆமென். எல்லாரையும் நான் உன்னோட இருந்தா 0 0 0 0 0 பக்கத்துல ஒரு 1 இருந்தா போதும். ஆமென். The value is great. Hallelujah. All that is needed is you have to empty yourself. ஆண்டவரே நான் ஜீரோ சொல்லியிருக்க கூடாது. எப்பப்பா செல்ஃப் காண்டம்னேஷன், செல்ஃப் என்ற பிட்டி, இந்த செல்ஃபே இது ஒரு வஞ்சனை, சாத்தானுடைய வஞ்சனம். உன்னை தாழ்த்தி வெறுமையாக்கும் போது கர்த்தர் பக்கத்துல வந்துட்டாருன்னா உன்னுடைய வேல்யூ மகா பெரியது. ஆமென். அதுக்கு பேர் என்ன? செல்ஃப் காண்டம்னேஷன் மாத்திரம் அல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சாத்த கொடுப்ப நீ வேஸ்ட், நீ யூஸ்லெஸ், நீ ஹோப்லெஸ். நீ தான் ஹோப்லெஸ் தெரியுமா? உனக்கே ஹோப்பு கிடையாது. நரகத்துக்கு போற, நரக ஆக்கினைக்கு கத்தரோட நியமிச்சிருக்க. நீ என்ன ஹோப்லெஸ் அப்பாலே போஸ்டாத்த. ஹல்லேலூயா. இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆமா, அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அந்த ஹோப்லெஸ்ட சொல்லுங்க, அந்த யூஸ்லெஸ்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. You are the hopeless fellow on earth. சாத்தானே, உனக்கு ஹோப்பே கிடையாது. உனக்காகவும் தூதர்களுக்காக அக்கினி கடலை கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நம்மோட கூட இருந்தா பெரிய காரியங்களை நாம் செய்யலாம். ஆமென். வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வரும்போது அவர் சொன்னாராம், இந்திய மொழியில அவர் அநேக மொழிகளிலே வேதத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ அங்க கேட்டாலாம் ஆங்கில இங்கிலாந்துல, என்ன வாட் இஸ் யுவர் ஹோப், எப்படி போறீங்க? இந்தியாவில் ஒரு லாங்குவேஜ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. Expect great things from God. Attempt great things for God and expect great things from God. Hallelujah. Attempt great things for God and expect great things from God. You keep expecting great things from God. That's all you do. You don't attempt great things for God. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும்னா தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார். ஆமென். நான் உன்னுடைய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் எதிர்பார்ப்பா என்றால் நீ பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய். ஆமென். மோசே கேட்டான், எப்படி ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யணும்னா பெரியவர் நம்மோட இருப்பார். ஹல்லேலூயா. நான் உன்னோட இருப்பேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேகமா வாசிங்க. 33 ஆதியாகமம், ஜெனசிஸ் 30, எக்ஸோடஸ் 33, 14, 16. அதற்கு அவர் என் சமூகம் எனக்கு உனக்கு முன்பாக செல்லும். தேவ சமூகத்தில் என்ன இருக்கு? இளைப்பாறுதல், ரெஸ்ட். ரெஸ்ட். ஐயோ எனக்கு ரெஸ்ட் முடியாது. தூக்கம் மாத்திரை போட்டு தூங்க வச்சாலும் தூக்கம் வராதே. அந்த இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், அந்த ஆறுதலை கொடுக்கிறவர் தேவன் சமூகம் தான், தேவ பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. My presence shall go before you and I will give you rest. தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 16வது வசனம். எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை. இவனும் கேட்கிறது கிருபை. தேவ பிரசன்னம் நம்மளோட இருக்கணும். நாங்க தேவ கிருபை நம்மளோட இருக்கணும். தேவ கிருபை நம்மளோட இருக்கணும்னா பண்படுத்தப்பட்டு பணிந்த தாழ்மை உள்ள ஆவியுடையவர்களா பண்படுத்தப்பட்டவர்களா இருந்தாதான் கிருபை இருக்கும். கிருபை இருந்தா கிருபை உள்ளவர்களோட தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை கிடைத்தது என்பது
எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? போதும். நீர் எங்களோட கூட, மோசே சொல்றான், நீர் எங்களோட கூட வருவதனால் அல்லவா, நீர் எங்களோட கூட வர வேண்டும். நீங்க முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஓ ஹalleluya, glory to God. அவன் சொல்றான், நம்முடைய சமூகம் 15வது வசனம், என்னோட கூட செல்லாம போனா எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல மோசே சொல்றான், ஒரு கழுகு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீர் எங்களை இவ்விடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தீர். மோசே சொல்றான், நான் அவர்களை நடத்திட்டு வந்தேன்னு சொல்லல, ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல நீங்க எங்களை சுமந்துட்டு வந்தீங்கப்பா. ஆமென், ஹalleluya. இப்ப எந்த அளவுக்கு டிபெண்டன்ஸ்! மோசே கர்த்தரையே முழுக்க முழுக்க சார்ந்து கிடந்தான். ஆமென், ஹalleluya. அந்த 34ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் 10 10வது வசனத்துல கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக. ஆமென், ஹalleluya. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன் காரணம் என்ன? 34:2 வாசிங்க. மோசே கர்த்தருடைய சமூகத்தை தேடினானா? அவன் எப்படி தேடினான்? விடியற் காலத்தில் நீ ஆயத்தப்பட்டு, எக்ஸோடஸ் 34:2, he sought the presence of God. விடியற் காலத்துல நீ ஆயத்தமாகி, தூங்கு மூஞ்சித்தனமா வந்து நிக்காத. ஜெபத்துக்கு எப்படி போவோம்? தூங்கி வழிஞ்சி பிறகு அன்பின் பரலோகப்பிதாவே, நான் பலவீனமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்னு இருக்கேன். நீ காலையில விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாக சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள், அந்த நாளுக்கு வேண்டிய ஞானத்தை, அந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, அந்த நாளுக்கு வேண்டிய பலனை, அந்தந்த நாளுக்கு தான் நம்ம சாப்பிடுறோம். ஒரு வாரத்துக்கு மொத்தமா சேர்த்து சாப்பிடுறோமா? அந்தந்த நாளுக்கு அந்தந்த வேலைக்கு சாப்பிடுறோம். சாப்பிடுறீங்களா? தானியேல் எப்படிதான் செய்தான்? தினம் 3 வேளை ஜெபம் பண்ணினான். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் 7 தரம் தேவனை ஸ்தோத்தரித்தான். தேவ பிரசனம் இருக்குமா இருக்காதா? தேவ சமூகத்தை நித்தமும் தேடினா தேவ பிரசனம் உன்னை நிரப்புமா நிரப்பாதா? ஹல்லேலூயா. உயிர் வாழ எதை உண்போம் என்று அதை உண்கிறோம். சரீரத்தில் அந்த சத்து சேர்ந்து உங்களை செயல்படுத்துது. ஆவிக்குரிய உயிர் வாழ தேவ சமூகத்தை நித்தவும் 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 நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு நாளைக்கு 3 தரமா 7 தரமா எத்தனை தரம் முடியுமோ தேவ சமூகத்துக்கு ஓடி போய் உன்னை நிரப்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. glory to God. கர்த்தருடைய சமூகத்தை நாடு. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். தாவீதை குறித்து 1 நாளாகமத்தின் புஸ்தகம், அதை 16வது அதிகாரம் 27வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. எங்க இருக்கு? அவர் சமூகத்துல என்ன இருக்கு? மகிமையும் கனமும். தாவீது சொல்றான், தாவீது எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடுகிறார். தேவ பிரசன்னத்தினால் நீ நிறைந்திருப்பாய் என்றால் தேவ மகிமை நான் நிரப்பப்பட்டிருப்பாய். கனத்துக்குரிய மகளாய் கனத்துக்குரிய மகனாய் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகம் தானே உன்னை நிரப்ப வேண்டும். ஆமென். தேவ பிரசன்னம் தானே உன்னை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 16:11. சீக்கிரம். தாவீது அதிகமாய் தேவனுடைய சமூகத்தை நாடினவன். நேரம் இல்லாதனால சுருக்கமாய் சொல்லி போறேன். சங்கீதம் 16:11. 16, Psalm 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். உம்முடைய சமூகத்துல இருக்கு பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கண்டுபிடிக்கிறான். தாவீது, in your presence there is fullness of joy. 11:9 சொல்கிறது, தாவீது வர வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர்.
புதிய பாட்டு நாட்களில் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் சீஷர்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா மார்க்கு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தபடினால் என்று இருக்கும். ஹல்லேலூயா, glory to God. மார்க்கு சுவிசேஷம் 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா, கர்த்தர் அவளோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ சமூகம், தேவ பிரசன்னம் எவ்வளவு நமக்கு அவசியம். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதே எனக்கு ஆனந்தம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதே